ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். வரலட்சுமி நோன்பு வரப்போகுது. வீடும் வந்து ரொம்ப ஒட்டடை டஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து வீடு ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ண வந்து போகிறேன். க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து பண்ணிடலான்னு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணி சாப்பிட்டுட்டு தான் வந்து ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த பெட்டில் இருக்க நெட்டு அப்புறம் கர்டன்ஸ்லாம் வந்து கழட்டி வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டா க்ளீனிங்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அது காஞ்சிடும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வீட்டில் போட்டிருக்க கர்டன்ஸ் மட்டும் தான் இருக்குது. என்கிட்ட இன்னொரு பேர் இல்லை. அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வந்து ஊற போட்டிருந்தேன். சில ராட் மட்டும் வந்து என்னால் கழட்டவே முடியல. அது மட்டும் ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்தால் தான் வந்து கழட்டணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்க்ரீன் மட்டும் மிஷினில் வந்து போட்டு வச்சுருந்தேன். மீதி கர்டன்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்புறமா வந்து ஊற போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து பாத்ரூமில் வச்சு வாஷ் பண்ண முடியாது இந்த நெட்டுன்னு சொல்லிட்டு மேலே மொட்டை மாட்டியில் எடுத்துகிட்டு போய் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து காய போட்டுட்டு வந்துட்டேன். இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது எங்கள் வீட்டு மேடம் வந்து அவங்களோட மாய்ஸ்சரைசர் எடுத்து கண்ணாடியில் ஃபுல்லாக வந்து இது மாதிரி தேய்ச்சி எனக்கு இன்னும் வந்து டபுள் வேலை வந்து வச்சுட்டு இருந்தாங்க. வீட்டில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே கொசு தொல்லை வந்து அதிகமாக இருந்துச்சு. அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது வந்து வீடை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வரத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து நெட்டை அடித்து வச்சுருந்தோம். இந்த நெட்டை எடுக்கும் போது அவ்வளோ தூசி இருக்கிற தூசியெல்லாம் என் டிஷர்ட்டில் தான் வந்தது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வந்து ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சே வந்து செய்ய ஆரம்பித்தேன். லஞ்ச் வந்து கிராப் மசாலா வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விண்டோ மேலே இருக்க ஒட்டடை அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அடித்து முடித்தேன். இந்த நெட்டு போட்டால் எப்படி வந்து இவ்வளோ டஸ்ட்டு வந்து உள்ளே சேருதுன்னு தெரியல. இதில் வந்து உள்ளே அந்த பல்லிலாம் வந்து வருது. ஃபுல்லாக வந்து வீடே கவர்டாக இருக்கும். எப்படி தான் வந்து அதெல்லாம் உள்ளே வருதுன்னே வந்து தெரியல. பெட்டெல்லாம் தள்ளி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தள்ள முடியாத தள்ளி வந்து இந்த சைடில் இருக்க ஒட்டடெல்லாம் வந்து அடிச்சிருந்தேன். அதுக்குள்ளே அவ்வளோ பால் இருக்குது. டெய்லி கூட்டும் போது வந்து அவ்வளோ தூரம்லாம் வந்து எட்டாது. பெட்டுக்கு அடியில் பெட்டு சைடில் எல்லாத்துலேயும் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டடை அடித்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மித்ராவோட பெட்டு கொஞ்ச நாள் தான் வந்து யூஸ் பண்ணது. சரி அதெல்லாம் ஞாபகமாக எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு சில கவுன்லாம் வந்து போடவே மாட்டேறா. அது வந்து இந்த ரோட் சைடில் வந்து குழந்தைய வச்சுட்ருப்பாங்கள அவங்கக்கிட்ட வந்து கொடுப்பேன். ஒரு 2 பேக் வந்து இந்த அன்றைக்கி தேட்டர் போயிட்டு படம் பார்த்துட்டு வரும்போது ஒருத்தவங்க குழந்தை வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 பேக்கில் நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காரில் வச்சு யாருன்னா பார்க்கும்போது எடுத்து கொடுத்துடலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பர்ஃப்யூம்லாம் வந்து வாங்கினதோடு சரி, இதெல்லாம் மேரேஜுக்கு வாங்கினது இன்னும் யூஸ் பண்ணுறது இல்லை. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவளுக்கு அந்த ஸ்மெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாமே வச்சிட்ருக்கு அது யூஸ் பண்ணாமையே. இந்த ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் கடுப்பான விஷயம். எப்படியோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீரோலாம் வந்து தள்ளி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவ்வளோ டஸ்ட்டு இருக்குது உள்ளே. சைடில் மேலே எல்லா இடத்துலையும் வந்து டஸ்ட் பண்ணியிருந்தேன். இதில் வேறு வந்து அந்த பீரோவில் வந்து கொஞ்சோன்னு வந்து கேப் இருக்கும். தொடப்பும் போகிற அளவுக்கு தான் கேப் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு அவள் வந்து ஏதாச்சும் திங்ஸ்லாம் எடுத்து உள்ளே போட்டு தள்ளி வச்சிடுவா. அதெல்லாம் வந்து இப்போ நகர்த்தும் போது தான் அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு. மருந்துலாம் எங்கன்னு பார்த்தா எல்லாமே உள்ளே தான் இருக்குது. இந்த விண்டோஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா அவ்வளோ சிமெண்ட் இருந்துச்சு. பக்கத்தில் வந்து வீடு வந்து கட்டிகிட்ருக்காங்க. அது எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும் போல். அது எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு எல்லாமே தேய்ச்சி எடுத்தேன். ஃபேன் வந்து அப்பப்போ டஸ்ட் பண்ணி விட்டுருவேன். பெட்ரூமில் இருக்கிறதும் ஹாலில் இருக்கிறதும். இந்த வந்து ஒட்டடை அடிக்கிற ஸ்டிக் வந்து அன்றைக்கி முன்னாள் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபேன் துடைக்கலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பெட்ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து மித்ரா குட்டி வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. இவ்வளோ நேரம் அவளுக்கு வந்து டிவி போட்டு விட்டு தான் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு மேலே வந்து தாக்க பிடிக்க மாட்டான். நெக்ஸ்ட் டே மீதி க்ளீனிங் ஒர்க் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து கிச்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ப்ரொவிஷன் பாக்ஸ்லாம் வந்து அப்பப்போ காலியாக வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அதனால் வந்து எல்லாத்தையும் தொடச்சி மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து இந்த செராமிக் ஐட்டம்லாம் வச்சுருப்பேன். அது மட்டும் பத்திரமா எடுத்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணேன். மொத்தமாக ஒட்டுக்கா எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணாதான் ஒவ்வொரு ஷெல்ஃபாக வந்து தான் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு அதே இந்த பாக்ஸஸ்லாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் கேலண்டர் பேப்பர் இருந்துச்சு. அதை வச்சு ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன் இந்த ப்ரொவிஷன் பாக்ஸ் வைக்கிறதுக்காக. அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு ஷெல்ஃப் எல்லாம்.
கிச்சன் ஸ்லாப்பு கீழே வந்து கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்கும் இது மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சைடில் ஷிங்க்கு கீழே வந்து ஒன்று இருக்கும். அதில் வந்து தான் இந்த குட்டி குட்டி காக்ரோச்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு டெட்டால் போட்டு ஒரு தடவை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா திங்ஸும் வந்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்த பெரிய வேலை வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணுறது தான். நேற்று வந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் குழந்தைய கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ணியிருந்தேன். அதை முடிச்சுட்டு இந்த சைட்லலாம் வந்து க்ளீன் பண்ணல. எப்படியும் வந்து மேலே ஒட்டடை அடித்தா எல்லாமே வந்து திரும்ப வரும்னு சொல்லிட்டு மேலே இந்த சைடில் மட்டும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். பூஜை கப்போர்டும் ஃப்ரிட்ஜும் வந்து பக்கத்தில் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கூட வந்து கேப் இருக்காது. தொடப்பம் வச்சு வந்து க்ளீன் பண்ணுற அளவு கூட. இது மாதிரி எப்போனா வந்து எடுத்து க்ளீன் பண்ணாதான் உண்டு. அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. எல்லாத்தையும் நகர்த்திட்டு ஒட்டடெல்லாம் அடித்து கூட்டிட்டு லைசாலும் பெனாயிலும் போட்டு தொடச்சி விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜ் வந்து காலின் வச்சு கொஞ்சம் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது ஹால் மட்டும் வந்து க்ளீன் பண்ணணும். எல்லா ரூம் மாதிரியும் வந்து ஃபஸ்ட்டு விண்டோலாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மேலெலாம் வந்து டஸ்ட் அடிச்சுட்டு இந்த டிவி சைட்லலாம் கொஞ்சம் ஒட்டடை இருந்துச்சு. அதெல்லாம் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு டிவி கீழே வந்து ஒரு டேபிள் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து டஸ்ட் அடித்தாச்சு. ஹாலில் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். அது கீழே வந்து குட்டி குட்டி ஸ்பைடர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எடுத்து ஃபுல்லாக வந்து ஈர துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்து மாட்டி விட்டாச்சு. ஷோஃபாலாம் வந்து தள்ளிட்டு அங்கெல்லாம் ஒட்டடை அடித்து வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சைட்லலாம் கொஞ்சம் பல்லி இருந்துச்சு. அதனால வந்து பார்த்து வந்து பொறுமையாக வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். இன்னும் ஒரு குட்டி பெட்ரூம் இருக்குது. அது வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே தான் வந்து வைப்பேன். இங்கே ஹால்லையும் இன்னொரு பெட்ரூம்லேயும் வந்து ஃப்ரீயாக தான் வச்சுருப்பேன். ரொம்ப வந்து இங்கெல்லாம் டம்ப் பண்ணால் கொசு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே கவுண்டர் டாப் மேலே டஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்க்கும்போது வீடே வந்து நல்லா அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.